ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் இன்ஜினியர் வீடியோஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிவிசி பைப் இருக்குன்னு தெரியுங்களா, நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த பைப்பு எப்படி மேனுஃபேக்சர் பண்ணி எப்படி நம்ம சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பிவிசி மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பிவிசி பைப் பிஸ்னஸ் பற்றி பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா, இந்த பிவிசி பைப் எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன்லையும் அதுக்கப்புறம் இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த பிவிசி பைப்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் எல்லாமே ஸ்டீல் பைப் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி என்னென்னா மண்ணுலேயே பைப் மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணாங்க. பழைய கால பில்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ எல்லாருமே இந்த பிவிசி பைப் தாங்க யூஸ் பண்ணுறாங்க. இந்த பிவிசி பைப் அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டு போகாது. ஒன்ஸ் நீங்கள் வாலில் வச்சு கன்சீல்டோ இல்லை வெளில வச்சு பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு 10 வருஷம் 12 வருஷம் ஆனாலும் அந்த பைப் எல்லாமே அப்படியே இருக்குது. நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் கூட கிடையாது. அதனாலவே இந்த பிவிசி பைப்ஸ் இப்போ மார்க்கெட்டில் ரொம்ப பீக்காக இருக்குங்க. இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதனால் ஃப்யூச்சர்லேயும் எதுவும் ப்ராப்ளம் வராமல் அது ஃப்யூச்சர்லேயும் அதில் என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்து தாங்க நம்ம எப்போயுமே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பிவிசி பைப் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போன்னு கிடையாது, ஃப்யூச்சர்லேயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு அதிகமாக உங்களுக்கு இதோட பிஸ்னஸும் அதிகமாகிட்டே தான் போகும். ஸோ அதனால் பிவிசி பைப் ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஃபார் பிஸ்னஸ் டெவலப்பிங் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். இந்த பிவிசி பைப் பிஸ்னஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. அதுக்கப்புறம் இதில் என்ன மாதிரி எப்படியெல்லாம் ப்ராசஸ் ஒர்க் பண்ணி எந்த மாதிரி டெவலப் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ணுற பைப் இருக்குதுங்களா, அதை மார்க்கெட்டிங் பண்ணணும். அதாவது நிறைய பேர்த்துக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் லெவலான ப்ராஜெக்ட், அதாவது பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போவோம். இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்டெப்பாக கரெக்டாக பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஆகலாம். ஃபஸ்ட்டாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைங்க. மினிமம் ஒரு 9 lakh தேவை. சப்போஸ் அதை நீங்கள் ஒருத்தவங்களால் செப்பரேட்டாக போட முடியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு குரூப்பாக சேர்ந்து, அதாவது ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் மூலமாகவும் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஏன்னா இதோட அந்த பைப் லேயிங் மிஷின் இருக்குது தெரியுங்களா, அந்த மிஷினோட வேல்யூ கிட்டத்தட்ட 8.5 லட்சம் வரைக்கும் வருது. ப்ளஸ் அந்த 50,000 அந்த பிவிசி மெட்டீரியல் வாங்குறது, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா லேபர் ஒர்க், அது எல்லாத்துக்குமே சேர்த்து நான் 9 lakh அப்படின்னு சொல்கிறேன். அதை விட கொஞ்சம் கம்மியாக பேசி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு குடோன் சார்ஜ் அது மாதிரி ஆகும். ஏன்னா அந்த ஃபேக்ட்ரி மாதிரி செப்பரேட்டாக ரன் பண்ணணும், ப்ளஸ் முனிசிபாலிட்டியில் பர்மிஷன் வாங்குறதுக்கு அமௌண்ட் அது எல்லாமே வாங்கணும். அந்த ஒரு காரணத்துக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மினிமம் 9 lakhs தேவை. மேக்ஸிமம் இதை ஒரு பார்ட்னரோடு சேர்ந்து பண்ணால் இன்னும் பெட்டராக உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்க அதிகமாக சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் முனிசிபாலிட்டியில் ஒரு லைசன்ஸ் வாங்க வேண்டியிருக்கும். ஏன்னா இது பிவிசி மெட்டீரியல், அதனால் நீங்கள் எந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறீங்க, அதுக்கு நீங்கள் முனிசிபாலிட்டி இருந்தால் அப்ரூவல் வாங்கணும். அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் இந்த பிஸ்னஸை சூப்பராக ரன் பண்ணலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த லேபர்ஸ் அதுக்கப்புறம் மிஷின்ஸ் அது எல்லாமே மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு ஃபேக்ட்ரி, ஒரு சின்ன குடோன் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் பெட்டர். ஏன்னா வேலை பார்க்குற இடம் செப்பரேட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அதில் வர்ற பைப்ஸு சேகரித்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் குடோன் மாதிரி செப்பரேட்டாக இருந்தால் உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் டிரான்ஸ்போர்ட்டுன்னு அதுவும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட பைப் இருக்குங்க தெரியுங்களா, உங்கள் பைப்புக்குன்னு ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணணும். இந்த பைப் போட்டால் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு லோக்கலில் ஹார்ட்வேர் ஷாப்ஸ் எல்லாத்துக்கும் போய் இது மாதிரி நாங்கள் பைப் தர்றோம், மற்ற எல்லாத்தையும் விட கொஞ்சம் கம்மியாக பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ரேட் மற்ற பைப்ஸை விட கொஞ்சம் கம்மியாக கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் எல்லாருமே வாங்குவாங்க. உங்கள் பைப்பு நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்களே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி இந்த பைப் நல்லா இருக்குது ப்ளஸ் சீப் ரேட்லேயும் கிடைக்கிது அப்படின்ற மாதிரி யோசித்து உங்கள் தான் அதிகமாக வாங்க ஆரம்பிப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் உங்களோட மணி அண்ட் காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸில் வேறு லெவலில் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட பிஸ்னஸை மார்க்கெட்டிங் பண்ணணுங்க. இப்போ நீங்கள் ஃபேக்ட்ரியில் பிஸியாக இருப்பீங்க, அந்த மேனுஃபேக்சரிங் அதை பார்க்குறதுக்கே உங்களுக்கு டைம் சரியாக போயிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்க, மார்க்கெட்டிங் அப்படின்ற பேரில் ஒரு 2 டீமை உருவாக்குங்க. ஏன்னா அதுக்குமே செப்பரேட்டாக படிப்பு இருக்குது, அதை படித்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங் இருக்கிறனால கொஞ்சம் ஃப்ரெஷரை எடுத்துக்கிட்டு அவங்கள கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்களோட ப்ராடக்ட் வேறு ஊரில் எல்லாம் போய் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. மார்க்கெட்டிங் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, வேறு ஊர்லேயும் உங்களோட பைப்ஸோட டிமாண்ட் அதிகமாகும். அந்த சமயத்தில் அந்த டிமாண்ட் ஆக தான் உங்களுக்கு உங்களோட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆகும். ஏன்னா மார்க்கெட்டிங் டீம் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி பிஸ்னஸ்க்கு. மார்க்கெட்டிங் டீம் எந்த அளவுக்கு பெட்டராக இருக்காங்களோ அந்த அளவுக்கு உங்களோட பிஸ்னஸ் அதிகமாகும். ஸோ மார்க்கெட்டிங் டீம் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க.
அடுத்ததாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி கொண்டு போகிறது அப்படின்னா, நீங்கள் வந்து சப்போஸ் இப்போ வந்து ஒரு கிராமத்தில் இல்லை ஒரு டவுனில் வந்து வச்சுருக்கீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக வந்து ஒரு மார்க்கெட்டிங் டீமை வச்சு இப்போ இது பண்ணுங்கள், ப்ரொசீட் பண்ணுங்கள். அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து கொஞ்சம் டெவலப் ஆனதுக்கப்புறம் வந்து அதர் டிஸ்ட்ரிக்ட் ஓகேங்களா, அதர் டிஸ்ட்ரிக்ஸில் வந்து கொஞ்சம் மார்க்கெட்டிங் டீம் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணி பக்கத்தில் உள்ள உங்கள் டிஸ்ட்ரிக்ட் தவிர உங்கள் பக்கத்தில் உள்ள டிஸ்ட்ரிக்ட் எல்லாத்துலேயுமே வந்து சீப் ரேட்டில் வந்து கொடுக்குற அது மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா உங்களோட பிராண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நேஷ்னல் லெவலில் அது மாதிரி பண்ணணும் அப்படின்னா இந்தியா மார்ட்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் வந்து நீங்கள் வந்து உங்களோட பைப்ஸு எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து டீட்டெயில் எல்லாமே கொடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களே அது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி கொடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏன்னா இந்தியா மார்ட்ன்றது வந்து டோட்டல் இந்தியா ஃபுல்லாக உள்ள எல்லா ஹார்ட்வேர் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கும், கிடைக்கிற இடம் ஒரு இடம். அந்த இடத்துல வந்து நீங்கள் பதிவு பண்ணி வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்றப்போ அவங்களுக்கு தேவையான பைப்பு சீப் ரேட்டில், ஏன்னா இப்போ வந்து இரிகேஷன் ப்ராஜெக்ட்டு பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் சீப்பான ரேட்டில் கிடச்சா நல்லாயிருக்கும், குவாலிட்டி மெட்டீரியல் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அவங்க வந்து இந்தியா மார்ட்டில் சர்ச் பண்ணும்போது உங்களோட ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு காட்டும். அந்த மாதிரி காட்டும்போது உங்களுக்கு வந்து பல்க் ஆர்டர் வர்றதுக்கு வந்து நிறைய வந்து சான்சஸ் இருக்குது. இதுதாங்க வந்து பிவிசி பைப் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து மெயினான டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் போடும்போது தான் நமக்கு வந்து மெயினான டிஸ்அட்வான்டேஜ். ஒன்ஸ் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் வந்து டாப் லெவலில் போகும். ஏன்னா இது வந்து டவுன் ஆகிறதுக்கு வந்து சான்ஸே கிடையாது. இப்போயும் சரி ஃப்யூச்சர்லையும் சரி அதிகமாக வந்து இந்த பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் தான் ஆகுமே தவிர இதாகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஸோ அதனால் யோசித்து பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.